அரசாங்கத்தில் இருந்து அரசாங்க பணத்தை எடுத்து 2000 ரூபாய் கொடுக்குறாரு முதலமைச்சர். புரியுதுங்களா? இது முதலமைச்சருடைய தனிப்பட்ட காசு கிடையாது, திமுக தனிப்பட்ட காசு கிடையாது. நம்மளுடைய வரி பணத்தை எடுத்தே நமக்கு திரும்ப கொடுக்குறாங்க 2000 ரூபாயா. விஜய் அவர்கள் தனி மனிதன் தான் உழைத்த உழைப்பிலிருந்து 2000 ரூபாய்க்கு அவர் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு மாசத்திற்கு தேவையான மளிகை பொருள், அதுக்கப்புறம் துணிமணி, நல்லா கேட்டுங்க, 2000 ரூபாய்க்கு மளிகை பொருள், அதுக்கப்புறம் துணிமணி வேற கொடுக்குறாரு. துணிமணிக்கு பிறகு ஆட்சியை உங்களுக்கு வேறு ஆட்சி மாற்றம் வந்தால் உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறதுன்னு கேட்குறாரு. வந்த நபர்கள் எல்லோரும் விஜயிடம் மனு அளிச்சிருக்காங்க. இந்த தேவையெல்லாம் இருக்குது, இந்த பிரச்சனைலாம் சரி செய்யப்படாமல் இத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறவங்க ஒரு நீண்ட அரசியல் பயணத்திற்கான தேடுதலை அந்த இதெல்லாம் செய்யணுன்றதை மக்கள்கிட்ட வாங்குறாரு. ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் அங்கே பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னும் பொழுது ஓப்பன் சேலஞ்சுங்க திமுக காரன் உதயநிதி எடுத்துங்க, இல்லை முதல்வர் எடுத்துக்கங்க, யாரும் உங்கள் கை காசு செலவு பண்ணி மக்களுக்கு கொடுத்துங்க. தனி மனிதனாக விஜய் அவர்கள் இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க போது இது பாராட்டணும். உனக்கு செய்கிறதுக்கும் துப்பு கிடையாது, செய்கிறவனும் நல்லா செஞ்சிருக்குன்னு சொல்கிறதுக்கும் வத்து கிடையாது. நொட்டை சொல்கிறதுக்கு மட்டும் முதல்ல வர வேண்டியது. ஆனால் நீங்கள் மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்கன்னாக்கா இதுக்கு தானே சேர்த்தல் அடிக்கிறாங்க. தமிழினம் சாதாரண இனம் கிடையாது. தன்மானத்தோடையும் கௌரவத்தோடையும் வீரத்தோடையும் தீரத்தோடையும் மக்களோட நின்று களம் பண்ணி செய்ய மக்களை நீங்கள் வந்தாலும் சோத்துக்கு கொடுத்துட்டு கொடுத்தீங்கல்ல, அதை கோவப்பட்டு சேரை வச்சு மட்டும் அடித்தாங்கன்னு சந்தோஷம். ஒவ்வொரு நபரும் அவருடைய பணியை சரியாக செஞ்சால் புதுசு புதுசாக கட்சி வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பணியை நீங்கள் சரியாக செய்ய தவற விடும்போது காலம் மறுபடியும் தேர்ந்தெடுக்க ஒரு தலைமுறை. டிஎன் மீடியா நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பனையூருக்கு அழைச்சி ஒரு 300 பேரை நிவாரண நிதி மாதிரி கொடுத்துருக்காரு. என்ன காரணத்துக்காக அவர் பனையூர் அழைச்சி கொடுக்குறாரு? ஏன்னா போய் களத்தில் இறங்கி கொடுத்துருக்கலாம்ல. குறிப்பாக திமுக காரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பனையூர்லேயே உட்காந்துட்டு அரசியல் பண்ணுறாரு, ஏன்னா களத்தில் அவர் இறங்க மாட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்கல்ல. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது ரெண்டு விதமாக இதை பிரிச்சுக்கலாம். முதல் விஷயம், பனையூரில் உட்காந்து விஜய் அவர்கள் நலத்திட்ட உதவியை கொடுக்குறாரு, களத்துக்கு வரவே இல்லை. நாங்களாம் திமுகவில் இருக்க நபர்கள் களத்துக்கு வந்திருக்கோம், பிஜேபி அதிமுக எல்லாம் களத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி ஒரு பெரும் கூட்டம் இருக்குது. ஆனால் இங்கே திமுக நபர்கள் தான் இந்த மெயினாக விஜயை இப்போ டார்கெட் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. களத்துக்கே வரல, நீங்களாம் என்ன அரசியல்வாதி, நாங்கள் மக்கள் பிரச்சனை உடனே களத்துக்கு வந்துட்டோன்னு சொல்கிறானுங்க. நான் வெளிப்படையாக திமுகவிடம் நேரடியாக ஒரு சவால் விடுகிறேன். விஜய் நாளைக்கு ஒரு இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு, போதிய பாதுகாப்பு நீங்கள் கொடுப்பீங்களா? அனௌன்ஸ் பண்ணாமல் போகலாம்ல சார். அனௌன்ஸ் பண்ணாமல் போனால் அங்கே பிரச்சனையாகும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகும். நாளைக்கு அதுக்கும் விஜய் நீங்கள் காரணம் சொல்லுவீங்க. அனௌன்ஸ் பண்ணாமல் விஜய் போகிறாருங்க, தீயா பரவும், ஒன்றுமே இல்லை. விஜய் ஒரு இடத்துக்கு வந்துட்டான்ற செய்தி காட்டு தீயா அந்த பகுதியில் கூடுதுன்னு வச்சுங்களேன். பாதிக்கப்படாத எல்லா குடும்பத்தை சார்ந்த நபர்களும் அந்த இடத்துல குமிவாங்க. இல்லை சார், இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு எல்லா இடத்துலும் போயிட்டு வர மாதிரி இருந்தால் கூட்டம் குவியாது இல்லை. இப்போ குறிப்பிட்ட இடத்து இப்போ நூல் வெளியீட்டு விழாக்கு போகிறன்றாரு, அங்கே கூட்டம் குவியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ ரெகுலராக ஒரு ஃபேஸை காமிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கூட்டம் குவியாது இல்லை. ரெகுலராக காட்ட ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகணும்ல. ஃபஸ்ட் டைமாக காட்ட போகிறாரு, அப்போ கூட்டம் குவியுமா குவியாதா? எக்கச்சக்கமாக கூட்டம் குவியும். அப்போது யாருக்கு தேவை இருக்கிறதோ, பாதிக்கப்பட்ட நபர் யாருன்னு தெரியாமல் போயிடும். ஒட்டுமொத்தமாக எல்லாரும் க்ரௌட் ஆயிடுவாங்க. ரெண்டாவது, கூட்ட நெரிசல் ஏற்படும். மூணாவது, பாதுகாப்பு கொடுக்க முடியாது இவர்களால். ஏன் இவர்களால் கொடுக்க முடியாதுன்னு ரொம்ப யதார்த்தமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி திமுக காரனுக்கே பாதுகாப்பு தேவைப்படுது, சேத்துவாரி அடிச்சிடறாங்களாமே. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது இவர்களை தற்காத்துக் கொள்வதற்கே 1000 போலீஸ் தேவைப்படுதுன்னும் பொழுது விஜய் அவர்கள் போகும்பொழுது அந்த இடத்துல பாதுகாப்பு நீங்கள் கொடுப்பீங்களா? நாளைக்கு அந்த இடத்துல என்ன சொல்லுவீங்கன்னா, விஜய் வந்ததால் ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது. ஏன்னா விஜய் அவர்கள் இவர்களை போல சாதாரணமான நபர் கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்டார். இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் ஒன்றும் இல்லை, அவருடைய ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் அவருக்கு அந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவர் பார்க்கக்கூடிய கூட்டத்தை, விஜய் வேன் மேலே ஏறும்போதெல்லாம் எத்தனை லட்சம் மக்கள் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு கரிஸ்மேட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு நபர் பொதுவெளியில், அதுவும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட போது வந்திருக்கிறாங்கனாக்கா தன் குறைகளை சொல்லணும். அதை தாண்டி இந்த மக்கள் இந்த திமுகவுடைய மோசமான ஆட்சியை பற்றி சொல்லணும். இதை தாண்டி நாங்கள் பாதிப்பை உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கூட்டம் குவியும். அவரை பார்க்குறதுக்கே குவியும் பொழுது அது ஒரு பிரச்சனையாக மாறும். இதில் இது ஒன்று, ஏன் அவர் வரலன்றதுக்கான காரணம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தற்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதல்வர் எவ்வளோ நிதி கொடுக்குறாரு? 2000 ரூபாய் கொடுக்குறாரு. எவ்வளோ சார்? 2000 ரூபாய். 2000 ரூபா. நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த 2000 ரூபாயை வைத்துக்கொண்டு அவர்கள் என்னென்னலாம் வாங்க முடியும்ன்றதை நீங்களே யோசிச்சுங்க இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில். ஆனால் அரசாங்கத்தில் இருந்து அரசாங்க பணத்தை எடுத்து 2000 ரூபாய் கொடுக்குறாரு முதலமைச்சர். புரியுதுங்களா? இது முதலமைச்சருடைய தனிப்பட்ட காசு கிடையாது, திமுக தனிப்பட்ட காசு கிடையாது. நம்மளுடைய வரி பணத்தை எடுத்தே நமக்கு திரும்ப கொடுக்குறாங்க 2000 ரூபாயா. விஜய் அவர்கள் தனி மனிதன் தான் உழைத்த உழைப்பிலிருந்து 2000 ரூபாய்க்கு அவர் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருள்,
அதுக்கப்புறம் துணிமணி, நல்லா கேட்டுங்க, 2000 ரூபாய்க்கு மளிகை பொருள், அதுக்கப்புறம் துணிமணி வேறு கொடுக்குறாரு. துணிமணிக்கு பிறகு அவர்கள் வந்து போவதற்கான பேருந்து செலவு இருக்குல்ல, பேருந்தை வச்சு இவங்க கூப்பிட்டு வராங்க, அந்த செலவு விஜய் தானே இருக்கிறாரு. வந்த உடனே அந்த மக்களுக்கு உணவு, அதோடைய செலவு, அதுக்கப்புறம் தண்ணீர், அதோடைய செலவு. அப்போ எவ்வளோ சார் ஆகும்? ஸோ கிட்டத்தட்ட வந்து போக பேருந்து செலவு, உணவு செலவு அப்படின்னு பார்த்தாலும் அண்ட் ஆவரேஜாக பார்த்தீங்கனால ஒரு 3500 வச்சுங்களேன். 3500 இன்ட்டு 300 நீங்கள் போட்டாலே 10 லட்சத்தி கிட்டத்தட்ட 10 லட்சம் 10,50,000 கிட்டத்தட்ட வருது. அப்போது 10 லட்ச ரூபாய்ன்றது வெறும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 300 குடும்பத்துக்கு மட்டும். அப்போது இதோடு நிற்கதானா? நிற்கலை, தொடருது. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு அரசாங்கத்திலிருந்து அரசாங்க பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க, இவர் தனிப்பட்ட முறையில் இவர் உழைச்ச காசு எடுத்து கொடுக்குறாரு. கூடுதலாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் களத்திற்கு வந்தால் கூட்டம் கூடும், உங்கள்கிட்ட இப்படி தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்க முடியாது. அடுத்து இந்த ஆட்சியை உங்களுக்கு வேறு ஆட்சி மாற்றம் வந்தால் உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறதுன்றதை கேட்குறாரு. வந்த நபர்கள் எல்லோரும் விஜயிடம் மனு அளிச்சிருக்கிறாங்க. இந்த தேவையெல்லாம் இருக்குது, இந்த பிரச்சனைலாம் சரி செய்யப்படாமல் இத்தனை ஆண்டு காலமாக இருக்கணும் பொழுது ஒரு நீண்ட அரசியல் பயணத்திற்கான தேடுதலை அந்த இதெல்லாம் செய்யணுன்றதை மக்கள்கிட்ட வாங்குறாரு. ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் அங்கே பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னும் பொழுது ஓப்பன் சேலஞ்சுங்க, திமுககாரன் ஏன் உதயநிதி எடுத்துங்க, இல்லாட்டி முதல்வர் எடுத்துக்கோங்க, யார் உங்கள் கை காசு செலவு பண்ணி மக்களுக்கு கொடுத்தீங்க இந்த வாட்டி? இல்லை போன முறை பெருவல் வந்த பொழுது சார் இன்னொரு விஷயம் என்ன, ஒரு பகுதியில் கெட்டுப்போன உணவு கொடுத்துருக்காங்க திமுக நபர்கள். எவ்வளோ சார் ஆகும் உணவு? ஒரு 50 ரூபா ஆகுமா? நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க? தயிர் சாதம் தக்காளி சாதம் தானே கொடுக்க போகிறீங்க. அது எப்படியே சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் தானே கொடுப்பீங்க. புரிஞ்சா உங்களுக்கு? அதை தாண்டி வேறு என்ன கொடுக்க போகிறீங்க? அப்போது அதை கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு துப்பு கிடையாதுன்னும் பொழுது தனி மனிதனாக விஜய் அவர்கள் இப்படி ஒரு முன்னெடுப்பை எடுத்துருக்கிறான் பொழுது இது பாராட்டணும். உனக்கு செய்கிறதுக்கும் துப்பு கிடையாது, செய்கிறவனை நல்லா செஞ்சுருக்கேன்னு சொல்கிறதுக்கும் வக்கு கிடையாது. நொட்டை சொல்கிறதுக்கு மட்டும் முதல்ல வர வேண்டியது. ஆனால் நீங்கள் மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்கன்னாக்கா இதுக்கு தானே சேத்தால் அடிக்கிறாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? அதாவது காரை விட்டு இறங்கலை சேர்த்து அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி போடுற செய்தியே அப்பட்டமான மோசமான செய்தி. பொன்முடி வந்து நின்ற உடனே காரை விட்டு இறங்கலைன்னு சொன்னார்ட்டு. நீங்கள் காரில் உட்காந்துருக்காருங்க, கிளாஸ் இறக்கிருக்கு, சேர்த்து அடித்தா சேர் முன்னாடி போடுமா பின்னாடி போடுமா? முன்னாடி தான் சார். எப்படி இவருக்கு பின்னாடி ஃபுல்லாக சேராயிருக்கு. அவருக்கு மட்டும் இல்லை, காவல்துறை, அவர் சுற்றி இருந்த காவல்துறை அத்தனை பேருடைய சட்டையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா சேரடிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல பொன்முடிய மகன் கௌதவ சிகாமணியா? சரி சிகாமணி, இவர் என்ன மணி? தெய்வ சிகாமணியா? அப்புறம் எதுக்குங்க கோல்டன் ஹேர்னு பேர் வச்சாரு? இல்லை அது ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுங்க. சரி அது ஒன்று. மிஸ்டர் கோல்டன் ஹேர் மேலே சேரடிச்சிருக்கு, அவர் மகன் மேலே சேரடிச்சிருக்கு. இதை தொடர்ந்து இன்னைக்கு அவருடைய பேரன், அவருக்காக வைக்கப்பட்ட பேனர் எல்லாத்தையும் கிழிச்சு மக்கள் வந்து தொங்க விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களை கிழிச்சதுக்கு சமமாக தான் கிழிக்கிறானே கோவத்தில். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த இவ்வளோ பெரிய மக்களுக்கு என்னைக்கு வந்து இப்போவாவது இந்த குணம் வந்துச்சுல, கேள்வி கேட்கணும், போராடணும் அப்படின்ட்டு, அதை அந்த மாதிரியான குணத்தை அந்த மாதிரியான தன்மையை ஏற்படுத்தியது யார்? நீங்கள் தான், திமுக அரசுன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாக நீங்கள் அவர்கள் ரொம்ப அமைதியாக ஆசுவாசமாக அவர்கள் மீது அதிகப்படியான வரி போடும் பொழுதும் சரி, அவர்கள் மீது அதிகமான நெருக்கடி கொடுக்கும் பொழுதும் சரி, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பறித்த பொழுதும் சரி, கள்ளச்சாராயம் புழக்கத்தில் விட்ட போதும் சரி, சாராயம் மெத்து கஞ்சன் மக்கள் மாணவ பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட போதும் சரி, ஒட்டுமொத்த கோபத்தையும் அடக்கி வைத்து கொண்டே 2026 காட்ட நினச்சாங்க. என்னைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து ஒருவேளை உணவுக்கு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையில் மக்களை உணவு தள்ளினீங்களோ, அவனை தெருவில் நிப்பாட்டி, தனி மனிதனுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் சுய கௌரவம் இருக்குல்ல. ஐயா எனக்கு ஒரு வேளை சோறு கொடுங்க, ஏன் என்னால் முடியலன்னு ஒருத்தன் கேட்குறான்ல, யார் தெரியுமா கேட்பான்? உடல் நலிவடைஞ்சு வயது முதிர்ந்து முடியாத ஒரு சூழல், பிள்ளைகள் பார்த்துக்கல, நிர்கதியாக நிற்கப்படுறாங்கன்னா கேட்பாங்க. இப்போது மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க குறிப்பாக, அவர்களே பார்த்திங்கனாக்கா இந்த காலத்தில் யாருமே அவ்வளோ சீக்கிரம் எந்த மாற்றுத்திறனாலையும் பெரும்பாலும் நீங்கள் எங்கேயுமே வந்து யாசகம் கேட்டு பார்க்க முடியாது. ஒரு பேனா கூட முடிஞ்ச அளவுக்கு விற்றுறாங்க, ஒரு பர்ஃபி எடுத்து ட்ரெயினில் போய் விற்கிறாங்க. அப்படி சுயகௌரவமாக வாழக்கூடிய சமூகத்தை தமிழினம் சாதாரண இனம் கிடையாது. தன்மானத்தோடையும் கௌரவத்தோடையும் வீரத்தோடையும் தீரத்தோடையும் மக்களோடு நின்று களப்பணி செஞ்ச மக்களை நீங்கள் வந்தோடனே சோத்துக்கு பிச்சை எடுக்க விட்டீங்கல்ல, அவன் கோவப்பட்டு சேரை வச்சு மட்டும் அடித்தானேன்னு சந்தோஷப்படுங்க. சாணியை கரைச்சி ஊற்றாமல் விட்டாங்களேன்னு சொல்லி நீங்கள் வந்து பெருமைப்பட்டுக்கணும். அதை நீங்கள் எப்படி மாற்றுறீங்க? யார் செஞ்சது? பிஜேபி செஞ்சிருச்சு. செய்தி அப்படி தானே போட்டீங்க? இல்லை சார், அதை வந்து அரசியலாக்கம் நான் விரும்பலை அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணியிருக்காருல்ல. அது உங்கள் நீ செருப்படி வாங்கினதுக்கப்புறம் அரசியல் வாங்க விரும்பலாம்லாம் சொல்லக்கூடாது. சேரடி வாங்கிட்டீங்களா? வாங்கலாம் இல்லையா? பேச அதை பற்றி என்ன அரசியல் செய்ய விரும்பலை. ஏன்னா நீங்கள் அதை வச்சு பிஜேபி தான் போட்டுச்சு அப்படின்ற மாதிரி, எதிர்கட்சி திட்டமிட்டு போட்டுச்சுன்னு ஒரு மாதிரி இப்படிலாம் கொண்டு வரீங்கல்ல, அது கிடையாது யதார்த்தமான உண்மை. நீங்கள் ஏன் அதை பற்றி பேச மாட்டீங்கன்னாக்கா நீங்கள் கேவலப்பட்டுட்டீங்க. இந்த மாதிரி வரலாற்றில் எதுவுமே நடக்கலை. இதுக்கு முன்னாடி பொதுவெளியில் மக்கள் போன முறை பெருவெல்ல வந்த பொழுது என்னடா ஆட்சி உங்கள் ஆட்சி, திராவிட மாடலில் தூக்கி போட்டு மிதிக்கன்னு ஒரு பெண் பேசினாங்கல்ல, திராவிட மாடலில் தீய வைக்கன்னு சொல்லி பேசினாங்கல்ல, பச்சை கேட்டாங்கல்ல, இதெல்லாம் நீங்கள் கடந்து போயிட்டீங்க. இன்றைக்கி அதை தாண்டி உங்கள் மீது சேறு விழுகுதுன்னும் பொழுது இதை பற்றி பேசினா அந்த சேர்த்தை விட ரொம்ப கேவலமாக இருக்கும் நமக்கு பேசன்னு சொல்லிட்டு, அதாவது இது கடந்து போகலான்னு பார்க்குறீங்கல்ல. இப்போது இன்றைக்கு உட்காந்துக்கிட்டு நான் இதை பற்றி அரசியல் பேச விரும்பலை, சரி எதை பற்றி பேசலாம்? இப்போ ஓஷி எப்படி ஓஷின்னு சொன்னீங்கல்ல, அதை பற்றி பேசுவோமா? எஸ்சின்னு சொல்லி இது பேசுனீங்கல்ல, பேசுனது அவர் தானே.
நீங்கள் லிப்ஸ்டிக் போட்ட பஸ்ஸில் வந்து நீங்கள் வந்து கூட்டு போய் மக்களை விடுறதா சொல்லிட்டு அந்த மக்களை வந்து தரைக்குறைவாக பேசக்கூடிய இந்த திமிர்த்தனத்திற்கான ஒட்டுமொத்த கோபம் ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களும் பேசுனதுடைய கோபம் இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து எதிரொலிச்சிருக்கு. நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தனிப்பட்ட முறையுடைய மனிதனுடைய வாழ்வாதாரத்தை என்னைக்கு அழிக்கிறீங்களோ அன்றைக்கு ஒரு புரட்சி உண்டாகும். தனிப்பட்ட முறையில் ஒரு சமூகத்தில் இருந்து கொண்டே இந்த சமூகத்துக்கு எதிராக வந்து நீங்கள் துணை நிற்காமல் எதிராக நிற்கும் பொழுது அதே சமூகத்திலிருந்து ஒரு தலைவனாக காலம் ஒருத்தனை கொண்டு வந்து தள்ளி நிப்பாட்டும். சார், நீங்கள் திமுக மட்டும் இருந்த இடத்துல அதிமுக வந்துச்சு. அதிமுக இந்த பக்கம் அண்ணாவையும் எம்ஜிஆரும் கொண்டு வந்து உட்காந்துச்சுனாக்கா காலம் எப்பயுமே எப்படி செய்யணாக்கா, கால தேவைக்கு ஏற்ப கால ஓட்டத்திற்கு ஏற்ப காலமே ஒருத்தனை முடிவு பண்ணி அவனை தலைவனாக கொண்டு வந்து நிப்பாட்டும். அவனை வரலாற்றில் தான் நீங்கள் அழிக்கவே முடியாது. உருவாவாங்க. அப்படித்தான் வந்து எம்ஜிஆர் உருவானார். முடியை பிடிச்சி இழுத்து எம்ஜிஆருடைய நினைவு, அதாவது அவருடைய ஊர்வலம் போயிட்டு இருக்கும் பொழுது, அவருடைய உடல் கடத்தப்பட்டு ஊர்வலம் போயிட்டு இருக்கும் பொழுது ஜெயலலிதாவை முடியை பிடிச்சி இழுத்து கீழே இறக்கி அடித்து தள்ளி திரத்தி விட்டீங்க. வேண்டாம், இந்த பொம்பளை வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான வார்த்தையெல்லாம் பயன்படுத்துனீங்க. ஆனால் ஜெயலலிதாவை காலம் தேர்ந்தெடுத்தது, கொண்டு வந்து உட்கார்ந்தாங்க. ஓபிஎஸ் ஜெயலலிதா தேர்ந்தெடுத்தாங்க, காலம் இபிஎஸ்ஐ தேர்ந்தெடுத்தது. இன்றைக்கு அதுபோல தான் அதுக்கப்புறம் ராமதாஸை தேர்ந்தெடுத்துச்சு. அதே மாதிரி தான் திருமாவளவனை தேர்ந்தெடுத்துச்சு. அப்படித்தான் அண்ணாமலை தேர்ந்தெடுத்துச்சு. இப்படி தேர்ந்தெடுத்து காலம் போக 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 ஒவ்வொரு நபரும் அவருடைய பணியை சரியாக செஞ்சால் புதுசாக கட்சி வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பணியை நீங்கள் சரியாக செய்ய தவற விடும் பொழுது காலம் மறுபடியும் தேர்ந்தெடுத்த ஒரு தலைவன் விஜய் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. அப்போது அவரை நீங்கள் இந்த இடத்துல இருந்து ஈஸியாக அப்புறப்படுத்துவதற்கு முடியாது. எப்படி விஜயகாந்தை கொண்டு வந்து நிப்பாட்டி திமுக காப்படிச்சதோ அதற்காக தான் நீங்கள் விஜயம் கொண்டு வந்து நிப்பாட்டுக்கணும் பொழுது இந்த யதார்த்தத்தை புரிஞ்சிக்காமல் போனதுடைய விளைவு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப ஆட்சி தான் நடக்குதுன்றதுக்கு இன்னொரு ஒப்புதல் இன்றைக்கி பொன்முடி மகன் மீது சேற்றுவிச்சு. இன்றைக்கி பொன்முடியோட பேரனுடைய பேனர் எல்லாத்தையும் வச்சு திமுக சார்பில் வச்சதை கிழிச்சு எறிகிறாங்க பொழுது இங்கேயும் வழியாக வருது பாருங்கள், பரம்பரை. அப்போது காலங்காலமாக இந்த திமுகவை சார்ந்த நபர்களுக்கு தமிழ்நாடு, நீங்கள் திமுக கட்சியை குத்தகை விட்டுருந்தால் பரவாயில்ல, தமிழ்நாடு உங்களுக்கு குத்தகை விட்டது போல் வந்து எகத்தாளம் பண்ணுறீங்கல்ல, அதை நரிக்குறவை பெண்ணிட்டு நீங்கள் பேசின காணொலியை நாங்கள் பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது இவர்களை இங்கேருந்து அப்புறப்படுத்த வேண்டிய காலச்சூழல் கனிந்து வந்து விட்டது. பிற நாடுகளில் இருக்கிறது போல் உங்களை நாடு கடத்துகிற அளவுக்கு ஓட விட்டு அடிக்காமல் மக்கள் இருக்கிறாங்களேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு நல்ல ஆட்சியை கொடுக்கறதுக்கு என்ன செய்யணுமோ அதை பாருங்கள். ஓகே சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து 300 பேர் அழைச்சி வந்து நிவாரணம் கொடுத்துருக்காரு. அடுத்து வந்து களத்தில் இறங்குவாரா, இல்லை திரும்ப வந்து மக்களை அழைச்சி நிவாரணம் கொடுப்பாரா? இல்லை, விஜய் அவர்கள் அதான் சொல்கிறேன் இல்லையா, இப்போதைக்கு நேரடியாக களத்துக்கு சென்றார்னாக்கா அது பெரிய ஒரு அசம்பாவித்தையும் ஏற்படுத்தும். எதனால் ஏற்படும்னாக்கா, இயற்கையாக ஒரு ஹீரோ, மாஸ் ஹீரோன்னும் பொழுது உதயநிதி போகும்பொழுதுலாம் ஒருத்தன் வரமாட்டான். மிஞ்சி போனால் 500 பேர் இருந்தாலே பெரிய விஷயம்னு வச்சுங்க. இவர் போகும்பொழுது சராசரியாக அந்த ஏரியாவை பொறுத்து எத்தனை லட்சம் கூடுதுன்னே சொல்ல முடியாது பொழுது. ஆனால் விஜய் அவர்கள் அது போன்ற நேரடியாக களத்திற்கு தற்போதைக்கு போவதை தடுத்து கொண்டுட்டு முதல் கட்டமாக இப்போ எப்படி இங்கேருந்து கொடுக்க ஆரம்பித்தார், அது போல் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக கண்டறியக்கூடிய வேலையை செய்ய சொல்லியிருக்கிறாரு. பொத்தாம்பதுவாக எல்லாத்துக்கும் கொண்டு போயிட்டு இப்போ நீங்கள் இலவசம் கொடுக்குறாங்களா, கூட்டம் பார்த்துருக்கீங்கல்ல, திமுக நேற்று கொடுத்ததில் எவ்வளோ பெரிய தள்ளுமுள்ள ஏற்படுச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி இல்லாமல் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய விஜய் கட்சி நபர்களை சார்ந்த நபர்களை வச்சு யார் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, உண்மையாலுமே பாதிக்கப்பட்ட நபர் யார், ஒவ்வொரு குடும்பத்துடைய சேதாரம்ன்றது கூட குறைச்சல் இருக்கும். சில பேருக்கு வந்து வெறும் சின்ன லெவலில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், சில நபர்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும். எல்லாத்தையும் கணக்கெடுத்து அதற்கேற்ப அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேலையை செய்யணும்னு சொல்லி விஜய் வந்து இப்போ அவர்களுடைய கட்சி சார்ந்த நபர்களுக்கு உத்தரவிட்டிருக்காரும் பொழுது இது தொடரும். மக்களுக்கு உதவி செய்கிறதும் தொடரும், திமுகவை துரத்தி அடிக்கிறதும் தொடரும். எங்களோடு இணைந்த பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.